ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 13 ஸ்லோகம் 56. த்வஸ்தமாயா குணாதர்கோ நிருத்த கரணாசயः நிவர்த்திதா கிலாஹார ஆஸ்தே ஸ்தானுரிவாச்சலः தஸ்யாந்தராயோ மைவாபு சந்யஸ்தா கில கர்மணः. மொழிபெயர்ப்பு: அவர் புலன்களின் எல்லா புறச் செயல்களையும் கூட நிறுத்தி ஜட இயற்கை குணங்களின் ஆதிக்கத்தால் பாதிக்கப்படாதவராகவும் இருக்க வேண்டியிருக்கும். எல்லா பௌதீக கடமைகளையும் துறந்த பின் இவ்வழியிலுள்ள தடைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக அவர் அசையாமல் நிலை பெற்றிருக்க வேண்டும். பொருளுரை: திருத்ராஷ்டிரர் யோக முறையினால் எவ்வித பௌதிக விளைவும் இல்லாத நிலையை அடைந்திருந்தார். ஜட இயற்கை குணங்கள் ஒருவனை சலிப்பில்லாமல் ஜட பொருளை அனுபவிக்க தூண்டுகின்றன. ஆனால் யோக முறையினால் அத்தகைய பொய் இன்பத்திலிருந்து ஒருவரால் தப்ப முடியும். ஒவ்வொரு புலனும் அதன் உணவை தேடுவதில் சுறுசுறுப்பாக உள்ளது. இதனால் பந்தப்பட்ட ஆத்மா எல்லா பக்கங்களில் இருந்தும் தாக்கப்பட்டு எந்த வேலையிலும் நிலைத்திருப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போகிறது. திருத்ராஷ்டிரரை வீட்டிற்கு அழைத்து வர முயன்று அவருக்கு இடையூறு இழைக்க வேண்டாம் என்று நாரதர் யுதிஷ்டருக்கு அறிவுரை கூறினார். அவர் இப்பொழுது பௌதிக கவர்ச்சிக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தார். ஆனால் ஜட இயற்கை குணங்களுக்கு மேலே பரிசுத்தமான ஆன்மீக குணம் இருக்கிறது. பிரதிபலன் இல்லாத நிலை நிர்குணம் எனப்படும். ஆன்மீக குணமும் அதன் விளைவுகளும் முற்றிலும் ஒத்திருக்கின்றன. எனவே ஆன்மீக குணம் பௌதீக குணங்களிலிருந்து வேறுபட்டதாக அறியப்படும் போது அது நிர்குணம் எனப்படுகிறது. ஜட இயற்கை குணங்கள் முற்றிலும் நின்றுவிட்ட பின் ஒருவர் ஆன்மீக பிரதேசத்தினுள் அனுமதிக்கப்படுகிறார். ஆன்மீக குணங்களை கொண்ட செயல் பக்தி என்று அழைக்கப்படுகிறது. எனவே பக்தி என்பது பகவானுடனான நேரடி தொடர்பினால் அடையப்படும் நிர்குணமாகும். ஜட இயற்கை குணங்களுடைய ஒரு தன்மை என்ன அப்படின்னா, இந்த குணங்கள்ல நம்ம ஈடுபட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு சலிப்பே வராது. இத நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கிறோம். எல்லோரும் இந்த ஜட இயற்கையின் குணங்கள்ல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்கான், ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கான். ஒருத்தனும் எந்த க்ஷணமும் ஒரு நேரம் கூட வேலை செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. எல்லோரும் எப்பவும் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கான், இல்ல செய்யறதுக்கு திட்டம் தீட்டின்டே இருக்கான். அவன் என்னைக்குமே சலிப்படைறது இல்லை. எவ்வளவுதான் திட்டம் தீட்டினாலும் அந்த திட்டத்துல அவனுக்கு எவ்வளவுதான் தோல்விகள் வந்தாலும் அவன் ஒரு நேரம் கூட ஐயோ இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விரக்தி அடையறதே இல்லை. சில நேரத்துல பார்த்தோம்னா அவன் விரக்தி அடைகிற மாதிரி தெரியலாம். ஆனா மறுபடியும் அவன் தன்னை சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடி பௌதிக குணங்கள்ல தான் செயல்படுறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே மென்னதையே மென்னு இருக்கிறாங்க. பிரகலாத் மகாராஜ் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்வார், இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே கிருஷ்ணரை விட்டுட்டு கிருஷ்ணரை இவங்க வழிபடாம இருக்கிறதுனால அவங்க இந்த புலனின்பம் அப்படிங்கறதுல விரதம் எடுத்திருக்கிறான். இததான் நான் செய்வேன் அப்படிங்கறது அதுல உறுதியோட இருக்காங்க. நான் புலனின்பத்துலதான் ஈடுபடுவேன். அதனால அவங்க இந்த புலன்களுடைய இன்பத்திலேயே மூழ்கி கிடக்குறாங்க. அதுதான் இந்த ஜட இயற்கை குணத்தினுடைய தன்மை. இது ஒருத்தனை என்னைக்குமே சலிப்படைய வைக்கிறது இல்லை. எவ்வளவுதான் செய்யட்டும், ஒருத்தன் இன்னைக்கு ஒரு காரியம் செய்யறான், நாளைக்கு இன்னொரு காரியம் செய்யறான், இன்னொரு காரியம் செய்யறான், செஞ்சுட்டே இருக்கிறான். ஆனா என்னைக்குமே அந்த காரியத்துல சலிப்படையறதே இல்லை. சரி, நான் எனக்கு இந்த காரியம்லாம் வேண்டாம், நான் இதெல்லாம் விட்டு ஒதுங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு என்னைக்குமே வரப்போறது கிடையாது. என்னைக்குமே அவன் அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. அதனாலதான் பாக்குறோம், ஜட உலகத்துல இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. அவன் சலிப்பில்லாம வேலை செஞ்சுட்டே இருக்கான். ஸ்ரீல பிரபுபாதிங்க குறிப்பிடுறார், யோக முறையினால் அத்தகைய பொய்யான இன்பத்திலிருந்து ஒருவர் தப்ப முடியும். நம்மளுடைய புலன்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னொன்னும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கான்.
அதனுடைய விஷயத்தை அனுபவிக்கிறதுல. ஸ்ரீல பிரபுபாத் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கேட்டோம், போன வாரம் ஒரு 5-6 நாள் முன்னாடி கேட்ட உபன்யாசத்துல பிரபுபாத் சொல்றார், இல்ல 2 நாளைக்கு முன்னாடி தான், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு உபன்யாசம் கேட்டோம். அதுல ஸ்ரீல பிரபுபாத் சொல்ற, ஒவ்வொரு விலங்குக்கும் ஒவ்வொரு புலன்கள் அந்த விலங்குகளை நாசமாக்கக்கூடிய விதத்துல இருக்கு. மானை பார்த்தோம் அப்படின்னா காது அந்த மானை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். மானுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும். இசையை வாசிச்சு வேடர்கள் மானை பிடிச்சிருவாங்க அல்லது மானை கொன்னலாம். அதே மாதிரி கண்கள் ஒரு சிலருக்கு அப்படி கண்ணு பார்க்கும், அப்படியே அந்த கண்ணுல போய் நம்ம பார்க்கலாம். இந்த விட்டில் பூச்சிகள்லாம் நெருப்பு பார்த்துச்சுன்னா கண்ணு அதுக்கு அப்படியே நிக்காது, கடகடன்னு போய் நெருப்புல விழுந்துடும். தோல் ஸ்பரிசம், இந்த ஸ்பரிசம் பார்த்தோம் அப்படின்னா யானைய உதாரணம் காட்டினார். யானையை பிடிக்கணும் அப்படின்னா இன்னொரு பெண் யானையை வச்சு அப்படி சீண்டி விட்டுட்டு ஓடிடும். அந்த யானை குடுகுடுன்னு ஓடி போய் பள்ளத்துல விழுந்துடும். மீன் நாக்கினால தூண்டப்பட்டு ஒரு தூண்டில்ல மாட்டிக்கும். சோ இப்படி ஒவ்வொரு புலனுக்கும் ஒரு உதாரணம் கொடுத்துட்டு ஸ்ரீல பிரபுபாத் சொன்னார், இதெல்லாம் ஒண்ணுதான், இந்த மிருகங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு புலன் தான். ஆனா மனுஷனுக்கு பார்த்தோம்னா எல்லா புலனும் ஒவ்வொரு பக்கம் இழுக்குதே. ஏதாவது ஒரு புலன் பிரச்சனை அப்படின்னா அந்த புலனை கட்டுப்படுத்தலாம். மனிதனுக்கு எல்லா புலன்களும் இழுத்து கொண்டு செல்லும். அதனாலதான் யோக வழிமுறை சிபாரிசு செய்யப்படும். யோகா அப்படிங்கும் போது இங்க அஷ்டாங்க யோகத்தை பத்தி பேசப்படுது. ஆனா எல்லா விதமான யோக வழிமுறைகளுமே ஒருத்தனை புலனின்பத்திலிருந்து விளக்கக்கூடிய வழிமுறை தான். நம்ம இப்ப புலனின்பத்துல ஈடுபட்டு இருக்கோம். இந்த புலனின்பத்துல இருந்து நம்ம விடுபடணும். அந்த புலனின்பத்துல இருந்து விடுபடுறதுக்கு தான் எத்தனையோ யோக முறைகள் இருக்கு. நவீன காலத்துல நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தோம்னா வெளியில போய் பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்லுவோம், யோகா பயிற்சி பண்ணலாம். பெரும்பாலும் அவங்க யோகா அப்படின்னா அஷ்டாங்க யோகத்தை தான் சொல்லுவோம். யோகா பயிற்சி பண்ணி இந்த உலகத்துல நல்லா புலனின்பத்தை அனுபவிக்கலாம். நிறைய பேர் வெளிப்புறமாவே விளம்பரமே பண்றோம், நீ இந்த யோகாவெல்லாம் பண்ண அப்படின்னா நீ நல்லா காமத்துல ஈடுபட முடியும். யோகமே காமத்தை கட்டுப்படுத்தக்கூடியதுதான் யோகத்தினுடைய முக்கியமான ஒரு பங்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க, யோகத்தை பயிற்சி பண்ணி நல்லா காமத்துல ஈடுபடலாம். சோ இது மாதிரி யோகா அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல இருக்கு. ஆனா இந்த யோகத்தினுடைய குறிக்கோளானது புலன்களை கட்டுப்படுத்தி இந்த பௌதீக பற்றுதல்ல இருந்து விடுபடணும். எல்லா யோக வழிமுறைகளுமே பௌதீக பற்றுதல்ல இருந்து ஒருத்தன் விடுபடணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா சொல்லப்படுது. பௌதிக விஷயத்தோட ஒருத்தர் பற்றுதல்ல இருக்கும்போது ஆன்மீக பயிற்சி அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அதனாலதான் பார்த்தோம்னா நிறைய பேர் நம்ம கிட்ட அந்த கேள்வியாவே கேட்பாங்க, ஏங்க நம்ம ஹரகிருஷ்ணா கோயிலுக்கு வந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, இங்க வர்றவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பான். அவன் கேட்கிற கேள்வியோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவன் அதுல உள்ள அர்த்தம் என்னன்னா, ஒருத்தன் ஆன்மீகத்துல ஈடுபடணும், யோகா பயிற்சி பண்ணணும் அப்படின்னா அங்க புலனின்பத்துக்கு வேலை கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது டிஃபால்ட், எல்லாருக்கும் தெரியும். ஆன்மீகத்தை பயிற்சி பண்ணணும் அப்படின்னா அவன் புலனின்பத்துல ஈடுபட முடியாது. புலனின்பத்துல ஈடுபடுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாது. அதனாலதான் அவன் அந்த கேள்வியே கேட்கிறான், எப்படிங்க நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா இதுல இருந்தா அப்படின்னு. அவனுக்கு தெரியல, யோக பயிற்சியில ஒருத்தர் திருமணம் செய்து கொண்டாலும் புலனின்பம் கிடையாது, திருமணம் செய்து கொள்ளலனாலும் புலனின்பம் கிடையாது. புலனின்பத்திற்காக ஒருத்தர் செயல்படணும்னு நினைச்சாருன்னா அவர் எந்த யோகத்தையும் பயிற்சி பண்ண முடியாது. நிறைய பேர் நினைச்சுக்கிறான் கர்மயோகம் ரொம்ப எளிமையானது. ஏங்க கர்மயோகம் எளிமையானது? என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், எது வேணாலும் ஒருத்தர் செஞ்சுக்கலாம், கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அதுதான் அப்படிமா. அதுக்கு பேர் கர்மயோகம் கிடையாது, வெறும் கர்மி. அவன் அங்க யோகியே கிடையாது. அவன் நிறைய பேர் ரொம்ப பெருமையா சொல்லுவோம், நாங்கெல்லாம் கர்மயோகி. நீ என்ன பண்ற யோகத்துக்கு? ஒண்ணும் கிடையாது, சும்மா கர்மி. நீ வெறும் கர்மி தான். நீ
கர்ம யோகி கிடையாது. இந்த புலனின்பத்திலிருந்து விடுபட வைக்கிறது அப்படிங்கிறது பௌதிக இயற்கை குணத்துக்கு அப்பாற்பட்டது. இந்த ஜட இயற்கையானது முக்குணங்கள்ல செயல்படுது. சத்தோகுண், ரஜோகுணம், தமோகுணம். இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு ஒருத்தர் வரணும். நம்ம அன்னைக்கே பேசிட்டு இருந்தோம். சத்துவகுணமா இருந்தாலும் அது ஒருத்தரை பந்தப்படுத்தக்கூடியதுதான். ரஜோகுணமும் தமோகுணமும் ஒருத்தரை கீழ்நிலைக்கு கொண்டு போகும். சத்துவகுணம் ஒரு விதத்துல ஒருத்தரை மேல்நிலைக்கு கொண்டு போகலாம். இருந்தாலும் சத்துவகுணமும் ஒருத்தரை பந்தப்படுத்தக்கூடியதுதான். அதை நம்ம அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தோம். அதனால நம்ம நிர்குணத்தை அடையணும். குணம் இல்லாத நிலைக்கு நம்ம செல்லணும். நம்ம எல்லாருடைய நிலையுமே நிர்குணம். யாருமே இந்த ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவர்கள் கிடையாது. யாருமே. பகவான் மட்டும் நிர்குணா கிடையாது. நம்ம எல்லோருமே நிர்குணம். அதனாலதான் உபனிஷத் பல நேரங்கள்ல சொல்லும், ஆத்மா நீயும் நிர்குணமானவன், உனக்கு குணம் கிடையாது. சரி, ஆத்மா நிர்குணமானது அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? பகவான் நிர்குணமானவர் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? அவருக்கு குணமே கிடையாது. அதுதான் அதனுடைய நேரடி அர்த்தம். பகவான் குணமற்றவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப பல இடங்கள்ல பகவான் அவருடைய இந்த குணம் ரொம்ப அற்புதமானது, அவர்கிட்ட இந்த குணம் இருக்கு, அந்த குணம் இருக்கு அப்படின்னு பல நேரங்கள்ல அவருடைய குணங்களை பற்றிய வர்ணனைகளை நம்ம பார்க்கிறோம். கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர், அவர் தன்னுடைய பக்தர்களை காக்கக்கூடியவர். கிருஷ்ணர் அவருடைய குணங்கள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ குணங்கள் அவரை பத்தி பட்டியலிடப்படுறத நம்ம பார்க்கிறோம். சரி, இவ்வளவு குணம் இருக்கு, ஆனா குணங்கள் கிடையாதுங்கிறது. அதனால மாயாவாதி என்ன முடிவுக்கு வரான்? பகவான் அதாவது பிரம்மன், பகவான் இல்ல, அவனை பொறுத்தளவு பரபிரம்மன் அல்லது பரம்பொருள். பரம்பொருள் இந்த உலகத்துக்கு வரும்போது ஜட இயற்கையை எடுத்து வருதுங்கிறான். ஏன்னா அவனை பொறுத்தளவு குணம் அப்படின்னா பரம்பொருள்கிட்ட குணம் இருக்க முடியாது. பரம்பொருள் குணத்தை எடுத்து வர்றதுதான் அவதாரம் அப்படிங்கிறது மாயாவாதியோட கொள்கை. ஆனா பரம்பொருள் இந்த மாயைக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். பரம் சத்யா பரம்பொருள். பரம்பொருள் இந்த மாயைக்கு உட்பட்டவராக இருந்தால் மாயை தான் அப்ப மேலோங்கி இருக்கும். மாயை தான் பெருசா தெரியும். அதனாலதான் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நம்ம அத்வைத்திகளை மாயாவாதிகள்னு சொல்லுவோம். நிறைய இடங்கள்ல மாயாவாதி அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ ஒரு பௌதிகவாதின்னு நினைப்பான். மாயையில மூழ்கி கிடக்குறேன் மாயாவாதி. டெஃபினெட்லி தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், காமன் அண்டர்ஸ்டாண்டிங். மாயாவாதி அப்படின்னா யார் ஒருத்தர் மாயால மூழ்கி இருக்கானோ அவன் மாயாவாதின்னு நினைக்கிறான். ஆனா நம்ம ஏன் அத்வைத்திய மாயாவாதின்னு சொல்றோம்னா அவனோட கருத்தின் பிரகாரம் பரம்பொருளானது மாயைக்கு உட்படக்கூடியது. பரம்பொருள் பரம் சத்யா மாயையில இருக்கக்கூடிய ஜட இயற்கையின் குணங்களை தாங்கிதான் இந்த உலகத்துல வருது. அதனாலதான் கிருஷ்ணர் தோன்றும் போது அவர் பல குணங்களை வெளிப்படுத்துறார். கிருஷ்ணர் எத்தனையோ குணங்களை வெளிப்படுத்துறார். அவருடைய குணங்கள் எல்லாம் உண்மையில சச்சிதானந்தமயமான எல்லாமே இந்த ஜட இயற்கையின் குணங்களை தாண்டியது. அதனால அவர் நிர்குணா. அவருக்கு இந்த பௌதிக குணங்கள் கிடையாது. குணம் அப்படின்னா பொதுவா பௌதிக குணங்கள் தான். அத்தகைய குணங்கள் இல்லாதவர் அவர். அதனால அவர் நிர்குணா. ஜீவனும் நிர்குணம். ஜீவனுக்கும் ஜட இயற்கையினுடைய குணங்கள் கிடையாது. கட்டுண்ட நிலையில ஜீவன் ஜட இயற்கையினுடைய குணங்களை பெற்று இருக்கு. இந்த குணங்களால் ஆளப்பட்டு வருகிறது. முக்தி பெற்ற நிலையில ஜீவனும் நிர்குணா. ஜீவனுக்கு குணங்கள் கிடையாது, ஜட இயற்கையினுடைய குணங்கள் கிடையாது. சத்துவ ரஜோ தம ஜீவனை அணுக முடியாது. ஜீவன் நிர்குணமானவன், சச்சிதானந்தமயமானவன். பகவானுடைய உடல் இந்த ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆனது கிடையாது. அவர் சச்சிதானந்த சுரூபமானவர். அவர் சச்சிதானந்தமானவர். ஆனா இதை சாதாரணமா யாராலும் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா பரம்பொருளுக்கு குணம் அப்படின்னா அத்வைதியோட கருத்துல இருக்கிறது குணம் அப்படின்னா பௌதிக குணம். அதனால நிர்குணம் அப்படிங்கிறது செயல்பட முடியாது. இதுதான் அவனுடைய மனசுல எல்லாமே. நிர்குணம் அப்படிங்கிறது
நிர்குணத்தினால எதுவுமே செயல்கள் இருக்க முடியாது. நிர்குணம் அப்படிங்கிறது தான் நிர்குணம், எதுவுமே கிடையாது, அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா அவங்களுடைய பல குழப்பங்கள் இருக்கு. பரம்பொருள் நிர்குணமானது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அப்ப சில நேரங்கள்ல பரம்பொருள் கருணை வைக்கிறதுன்னு சொல்றாங்க. இதுல பார்த்தோம்னா வள்ளலார் சொல்லுவார், அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி, அருளை அதிகமாக உடைய ஜோதி. அவர் தனிப்பெரும் கருணை, கருணை கொடுக்கக்கூடிய அந்த ஜோதி. கருணை அப்படிங்கிறது ஒரு குணமாச்சு. அவங்களுடைய கொள்கையே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டதா. ஜோதி பரம்பொருள் ஜோதி வடிவானவர். வடிவானவர் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பர்சன், அங்க ஒரு நபர் தான் வர. பரம்பொருளுக்கு பரம்பொருள் ஜோதி, ஜோதி தான் பரம்பொருள். ஜோதியுடன் வடிவானவர், ஃபார்ம். ஃபார்ம், how it come, ஜோதி வடிவம். இது முரண்பட்ட வார்த்தைகள். ஜோதி அப்படின்னா அங்க வடிவமே கிடையாது. பரம்பொருள் ஜோதியே, வெறும் ஜோதி. சரி, ஜோதி அப்ப என்ன பங்கன், என்ன அங்க செயல்படுது, அவருடைய குணம் என்ன? கருணைன்னு சொன்னாலே ஒரு குணம் அங்க வந்துடுது, அப்ப நிர்குணம்னு சொல்ல முடியாது. இஸ்லாமியர்கள், முஸ்லிம் கூட அதுதான் சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான், அல்லாஹ் ரொம்ப கருணை வாழ்ந்தவர், அல்லாஹ் ரொம்ப பெரியவர், அல்லாஹ் நம்மளெல்லாம் விடுவிப்பார். எதை பத்தி சொன்னாலும் சரி, கடவுள்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அவரை பத்தி நம்ம என்ன சொன்னாலும் சரி, அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நிச்சயமா அங்க பௌதிக குணங்கள் கிடையாது. அங்க குணங்களை பற்றி பேசப்படுது. குணத்தை பத்தி எல்லாரும் பேசுறாங்க, யாருமே பேசாம இருக்கிறது கிடையாது. கடவுளுடைய குணத்தை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, ஆனா யாருக்கும் தெரியறது இல்ல கடவுள் நிர்குணமானவர், ஆனால் அவருடைய குணமானது தெய்வீகமானது. அவர் இந்த ஜட இயற்கை குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணர் தெளிவா சொல்றார், பல நேரங்கள்ல சொல்றார், நான் இந்த ஜட உலக குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். தஸ்ய கத்தாரம் அப்பிமா வித்யா கர்த்தரம் அபியம். இந்த குணங்களையும் இந்த வர்ண ஆசிரமா இதெல்லாம் நான் தான் படைச்சிருக்கேன், ஆனா இதுக்கு நான் அப்பாற்பட்டவன். இந்த உலகத்திலையும் நான் செய்யறதுக்கு எனக்கு எந்த காரியமும் கிடையாது. கிருஷ்ணர் தெளிவா சொல்ற. அவர் ஆன்மீக உலகத்துல காரியங்களை செய்யறார். அவர் ஆன்மீக குணங்களை பெற்றிருக்கார். அவருடைய குணங்கள் பௌதிகமானது கிடையாது. இது ஒருத்தர் புரிஞ்சுக்காத பட்சத்துல அவரால இந்த குணங்களை விட்டு வெளியில வர முடியாது. பகவான் எப்ப நிர்குணமானவர் அப்படிங்கறத ஒருத்தன் உணர்ந்து தானும் நிர்குணமான தளத்தை இருக்கும் போது மட்டும்தான் பகவானோட ஒருத்தன் உறவு கொள்ள முடியும். நம்ம குணத்தினுடைய தளத்தை இருந்துட்டு நிர்குணமான பகவானை அணுக முடியாது. நிர்குணமான பகவானை நம்ம அணுகணும் அப்படின்னா நம்மளும் நிர்குணமானவர்கள் ஆகணும். அதுதான் ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுவார் பகவத்கீதையில ஒரு பொருளுரையில, நம்ம ஒரு ராஜாவுக்கு நெருக்கமானவர் ஆகணும் அப்படின்னா நம்மளும் ஏறக்குறைய அந்த ஸ்டேட்டஸுக்கு போகணும். அப்பதான் நம்மளால ராஜாவை அணுக முடியும். அது மாதிரி பகவான் நிர்குணமானவர். இந்த பௌதிக உலகத்தினுடைய கலங்கங்கள் துளி கூட பகவான்கிட்ட கிடையாது. அவர்கிட்ட நமக்கு நேரடியான உறவு வேணும் அப்படின்னா அப்ப நம்ம இந்த ஜட உலகத்தினுடைய குணங்களை தாண்டி போகணும். இந்த ஜட உலகத்தை நான் செயல்பட்டு கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலும் நான் பகவானோட உறவு கொள்ளலாம் அப்படின்னா முடியாது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று ஒத்து போகாது. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், எல்லாருக்கும் தெரியும் இந்த ஜட உலகத்துல அனுபவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் பகவானோட நம்ம உறவு கொள்ளலாம் அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகாது. ஒருத்தர் யோக பயிற்சியில ஈடுபடுறாரு அப்படின்னா இயற்கையாவே அந்த யோக பயிற்சியானது ஒருத்தர் புலன் இன்பத்துல இருந்து வெளியில வரணும். அதுதான் கிருஷ்ண பக்தியிலையும் நம்ம பாக்குறோம். பக்தியில ஈடுபடும் போது பல நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம், பக்தி தொண்டுல எல்லாவற்றையுமே உபயோகப்படுத்தலாம். அதுதான் பக்தி தொண்டினுடைய இயற்கை. ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம், புலன்களை கொண்டு புலன்களின் அதிபதியான கிருஷ்ணருக்கு தொண்டு செய்யறதுதான் பக்தி.
அதனால நம்ம வந்து புலன் இன்பத்துல ஈடுபடலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பல நேரங்கள்ல மக்கள் வந்து இதை தவறா புரிஞ்சுப்பாங்க. நம்ம வந்து சொல்றோம் நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்தம் வைராகியம் உச்சத்தை, இதெல்லாம் கிருஷ்ணருக்கு சம்பந்தம் உடையது அப்படிங்கறத நினைச்சு அந்த பொருள் எல்லாத்தையும் கிருஷ்ணரோட தொண்டுல உபயோகப்படுத்துறது, அதுதான் யுக்த வைராகியம், அதுதான் நம்மளுடைய பக்தி தொண்டு அப்படின்னு சொல்றோம். ஆனா பல நேரங்கள்ல அந்த முதவரிய மறந்துடுவோம். அனாசக்த விஷயா யதாரம் உபயுஞ்சத. அனாசக்த விஷயம், அதாவது எந்த ஒரு விஷயங்கள் மேல பற்றுதல், எந்த ஒரு விஷயங்கள் மேலையும் பற்றுதல் இல்லாம இருக்கும். இததான் நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லோரும் வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆச்சாரியர்கள் எல்லோரும் வெளிப்படுத்தி இருக்காங்க. அவங்க வந்து பல ஆச்சாரியர்கள் பல நேரங்கள்ல வந்து பெருசா எதுவுமே சாதிக்காத மாதிரி தெரியலாம். அவங்க வந்து நிறைய காசு பணம் சம்பாதிச்சது கிடையாது, நிறைய சீடர்களையும் உற்பத்தி பண்ணது கிடையாது, நிறைய அவங்க வந்து பெரிய அளவுல முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் இருந்தது கிடையாது. ஆனா அவங்க வந்து மிகச்சிறந்த பக்தர்களாக இருந்தாங்க, மிகச்சிறந்த பக்தர்களாக போற்றப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த பௌதிக விஷயத்து மேல பற்றுதல் இல்லாம இருந்தாங்க. இதுதான் வந்து ஒருத்தன் பக்தியில முன்னேறி இருக்கானா இல்லையாங்கிறதுக்கு அறிகுறி. இதுதான் பரீட்சை. ஒருத்தன் பக்தியில முன்னேறி இருக்கான் அப்படின்னா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கானோ அந்த அளவுக்கு அவனுக்கு பௌதிக விஷயங்கள் மேல பற்றுதல் இல்லாம இருக்கும். எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கானோ அந்த அளவுக்கு அவனுக்கு கிருஷ்ணர் மேல பற்றுதல் இருக்கும். இந்த ரெண்டுமே ஒன்னா போகணும். நம்ம வந்து பௌதிக விஷயத்து மேல பற்றுதலை முழுசா விட்டுட்டு கிருஷ்ணர் மேல பற்றுதல் இல்லாம இருந்தது அப்படின்னா அப்ப நம்ம வந்து அத்வைத்தி ஆயிடுறோம். கிருஷ்ணர் மேல பற்றுதலை வச்சுட்டு நம்ம வந்து பௌதிக விஷயங்கள் மேல பற்றுதல், கிருஷ்ணர் மேல பற்றுதல் இருக்கு, பௌதிக விஷயத்து மேலையும் பற்றுதல் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம வந்து பிராகிருத சகஜி ஆயிடும். நம்ம வந்து சாதாரண ஒரு பௌதிக சகஜி ஆயிடும். நம்ம எல்லாரும் சகஜியாவாகணும், ஆனா பிராகிருத சகஜியாவாக கூடாது. சகஜியா அப்படின்னா எல்லாமே இயற்கையா செய்யறது, இயற்கையா கிருஷ்ணருக்கு பக்தி செய்யறது, அதுதான் சகஜியா அப்படின்னா. பிராகிருத சகஜியா அப்படின்னா பௌதீக ரீதியில அவன் வந்து இயற்கையா இருக்கான், ஆன்மீக ரீதியில இயற்கையா செயல்படல. என்ன பண்றான், நிறைய பேர் பாத்தீங்கன்னா பூரி, பிருந்தாவன், நவதீப் இந்த பகுதிகளில் போனோம்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். கிருஷ்ணர் மேல ரொம்ப பற்றுதல் இருக்கிற மாதிரி சொல்லுவான், ஆனா அது உண்மையான பற்றுதல் கிடையாது. கிருஷ்ணர் மேல பற்றுதல் இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் என்ன பண்ணுவான், கிருஷ்ணர் மேல அப்படியே கிருஷ்ணரை பத்தி பேசும்போது கண்ணுல இருந்து கண்ணீர் தார தாரையா வரும், உருள்வான், பொருள்வான். கிருஷ்ணா அப்படின்னா அப்படியே ரொம்ப ஊன்னு ஆடுவான், என்னெல்லாம் செய்வாங்க. சில பேர் பார்த்தோம்னா அதுல ஒரு சிலர் சக்கி பேக்கி அவங்க வந்து பெண்கள் மாதிரி உடை உடுத்திப்பாங்க. நானும் கோபி ஆயிட்டேன், நானும் கிருஷ்ணரோட கோபி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெண்கள் மாதிரி சேலை கட்டிப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் பலவிதமான விதத்துல பௌதிக பற்றுதலோட இருப்பாங்க. அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு பார்த்தோன்னா கஞ்சா குடிச்சுட்டு இருப்பான். இங்க பார்த்தா கிருஷ்ணரை பத்தி பப்பான்னு பேசுவான், அழுவான், பொருளுவான், பாடுவான். பாடும்போது பார்த்தோம்னா அப்படியே அங்கேயே நிக்கலாம் போல இருக்கும். ஆனா அங்கிட்டு போய் பார்த்தோம்னா கஞ்சா குடிச்சுட்டு இருப்பான். இல்ல ஏதோ பொம்பளைங்களோட ஏதாவது தகாத உடல் உறவுல இருப்பாங்க. காலையில பார்த்தோம்னா பண்டிதா, ராத்திரி பார்த்தோம்னா வேற என்னமோ விவகாரம் நடக்குவாங்க. இதெல்லாம் வந்து பிராகிருத சகஜியர்கள். பௌதிக விஷயங்கள் மேல பற்றுதலை கைவிட மாட்டான். அவன் வந்து அனாசக்த விஷயான் அப்படிங்கறது அங்க இல்ல, விஷயங்கள் மேல பற்றுதலோட இருக்கான். அதுவே அத்வைத்தி மாயாவாதி பார்த்தோம்னா பௌதிக விஷயத்தை அப்படியே எல்லாத்தையுமே திறந்துருவான், எதுவுமே வேண்டாம், எந்த ஒரு விஷயத்தையுமே உபயோகப்படுத்த மாட்டான். எங்க போறதுனால நடந்துதான் போவான். சாப்பிடுறது பார்த்தோம்னா உப்பு இல்லாம, காரம் இல்லாம, இனிப்பு இல்லாம ஏதோ ஒண்ணு வறட்சியா ஏதாவது ஒண்ணு சாப்பிடுவான். இல்ல அதை கூட சாப்பிடவே மாட்டான். பல நேரங்கள்ல தொடர்ந்து விரதம் இருப்பான்.
பௌதிக விஷயங்கள் மேல பற்றுதலே இல்லாத மாதிரி இருக்கும், ஆனா கிருஷ்ணர் மேல பற்றுதல் இருக்காது. சோ இந்த ரெண்டுமே மோசமானது. மாயாவாதி ரொம்ப மோசமானவன் பிராகிருத சகஜியனோட ஒப்பிடும் போது. பிராகிருத சகஜியர்கள் ஒரு சிலர் நான் சொன்ன மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பௌதிகத்துல போக மாட்டாங்க, இருந்தாலும் பௌதிக பற்றுதலோட இருந்துட்டு என்னமோ கிருஷ்ண பக்தியில ரொம்ப பெரிய நிலையில இருக்கிற மாதிரி படம் காட்டுவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு பக்தன், யார் ஒருத்தன் சுத்த பக்தியை பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறோமோ, நம்ம இந்த ரெண்டு நிலைகள்ல இருந்தும் விடுபட்டு இருக்கணும். கிருஷ்ண பக்தியில நம்ம பல விஷயங்களை கிருஷ்ணருக்காக செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அதே சமயத்துல அந்த ஆசைகளானது பௌதிக ஆசை, பௌதிகமா இருந்துடாம இருக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கும். சில நேரங்கள்ல நமக்கு தெரியாது நம்ம ஆசைப்படுறது பௌதிகமா, ஆசைப்படுறதும் ஆன்மீகமா. ஸ்ரீல பிரபுபாதர் எப்பவுமே பக்தர்கள் கவலைப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர் சொல்லுவார், கவலைப்படாத. அதாவது கவலைப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா, சரி சரி நல்லா கவலைப்படு, ஒன்னும் தப்பு கிடையாது, இது தெய்வீகமான கவலை அப்படின்பார். தேஜியாஸ் பிரபுபாத சிஷ்யர், அவர் டெல்லியில பிரபுபாத காலத்துல டெம்பிள் பிரசிடென்டா இருந்தார். அவர் எப்பவுமே பயங்கர, அங்க நிறைய சிக்கல், டெல்லி விருந்தாவன் அந்த பகுதிகளில் இருந்தார், நிறைய பிரச்சனை. நிறைய லெட்டர்ல பிரபுபாத் அவருக்கு எழுதுவார், நீ ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கிற அப்படிங்கறத விட அவர் ரொம்ப ஆங்ஸைட்டி, ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பார் எப்பவுமே. ஐயோ இந்த கோயில் எப்படி கட்ட போறோம், இது எப்படி நிர்வகிக்க போறோம், என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம். பிரபுபாத் இதெல்லாம் தெய்வீகமான ஒரு கவலை, பௌதிகமானது கிடையாது. சோ ரெண்டுமே இருக்கு. நம்ம கிருஷ்ண பக்தியில பூர்ணமா ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு தெய்வீகமான கவலை இருக்கும், பௌதிகமான கவலைகள்ல இருந்து நம்ம விடுபட்டு இருப்போம். ஆனா அதே சமயத்துல அது பௌதிகமான கவலை ஆயிடக்கூடாதுங்கிறதையும் நம்ம கவனமா பார்த்துக்கணும். பல நேரங்கள்ல பௌதிகமா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணுங்கிறதுல நம்மளுடைய வெறி இருக்கும். அந்த வெறியே நம்மளை கிருஷ்ண பக்தியில ஈடுபடுற மாதிரி வச்சிருக்கோம். ஆனா மாயா நமக்கு சில நேரங்கள்ல அதுல இருந்து அந்த ஸ்டேஜ் எல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலானது. ஒருத்தர் இப்படியும் போலாம், இந்த பக்கமும் போயிடலாம். ஒருத்தர் கொஞ்சம் நல்லா பக்தி பண்றான் அப்படின்னா, நல்லா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அப்படியே பக்தியில கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய பௌதிக ஆசைகள்லாம் அவனை விட்டு போயிடும். பௌதிக ஆசைகள்ல இருந்து விடுபட்டு தூய கிருஷ்ண பக்தியை அவன் அடைவான். இல்ல சில நேரத்துல என்ன ஆகும், அப்படியே அந்த பௌதிக ஆசைகளை வளர்க்க 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 அந்த பௌதிக ஆசைகள்லயே அவன் வாழ்க்கையை ஓட்டிடுவான். சோ இது ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. நம்ம பார்க்கலாம் கோஸ்வாமி எல்லாரும் பூர்வீக ஆச்சாரியர்கள் நிறைய பேர் இந்த பௌதிக உலக விஷயங்கள் மேல பற்றுதல் இல்லாம, துளி கூட பற்றுதல் இல்லாம இருந்தாங்க. வைராகிய பக்தி, நிஜ பக்தி யோகம். எப்ப நம்ம பக்தியானது வைராக்கியத்தோட இருக்கும். வைராக்கியம் அப்படின்னா சமஸ்கிருதத்துல பற்றின்மை, இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் மேல பற்று இல்லாம இருக்கும், அப்பதான் அது உண்மையான பக்தியா இருக்கும். அததான் நம்ம பாக்குறோம் எல்லாருடைய விஷயங்கள்லயும். ரூப ரகுநாத பதே ஹொய்பே ஆக்கூதி. ரூப ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அவர் இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருந்தார். பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தார், ஆனா அவர் எந்த ஒரு பற்றுதலையும் வைத்துக் கொள்ளல. பெரிய பணக்கார குடும்பம், கொஞ்சம் நெஞ்சம்லாம் கிடையாது, பெரிய பணக்காரர், அவ்வளவு பெரிய பணக்காரர். அவருக்கு அழகான மனைவி, ஊர்லயே மிகச்சிறந்த ஒரு பெண்ணை பார்த்து, அழகான பெண்ணை பார்த்து, நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அவருக்கு பக்தி வந்ததுனால அவர் இந்த விஷயங்கள் மேல பற்றுதல் இல்லை. இதெல்லாம் நமக்கு உதாரணம் எப்படி கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறது பௌதிக விஷயங்கள் மேல பற்றுதல் இல்லாதது அப்படிங்கிறது. ஹரே கிருஷ்ணா. சோ அதன் மூலமா நம்ம நிர்குணத்துல இருக்கோம். பூர்ணமா எவன் ஒருத்தன் கிருஷ்ண பக்தியில ஈடுபடுறானோ அவன் நிர்குணத்தின் தளத்துல இருக்கான். அவன் குணத்துல இருக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு தோன்றலாம், அறிவற்றோருக்கு. ஒருத்தர் சொன்னார், அர்ஜுனன் ரஜோகுணத்துல இருந்தான் அப்படின்னு.
அதனால அர்ஜுனனை கிருஷ்ணர் வந்து சண்டை போட சொன்னார் அப்படின்னு. ஆனா அர்ஜுனன் ரஜோ குணத்துல கிடையாது. கிருஷ்ண பக்தர்கள் என்றுமே பௌதிக குணத்துல கிடையாது. ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவன்கிட்ட என்ன இருக்கு? ஒன்னும் கிடையாது. கிறிஸ்துவ மதம் அப்படிங்கறதுல எந்த ஒரு தத்துவமே கிடையாது. என்ன இருக்கு கிறிஸ்தவ மதத்துல தத்துவத்தை பத்தி பேசுறதுக்கு? ஏதோ சில நல்ல உபதேசங்கள் இருக்கு, அவ்வளவுதான். என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. ஒரு குரூப் சேர்ந்தவங்க நேத்து வந்து முந்தா நேத்து மே 21 ஜட்ஜ்மெண்ட் டேன்னு சொல்லியிருந்தான். ஏன் எல்லாரும் கஷ்டப்படுறான்? அர்த்தம் கிடையாது, பதில் கிடையாது. யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு காலத்துல ஆப்பிள் சாப்பிட்டாங்க, அந்த ஆப்பிள்னால எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் கஷ்டப்படுறான். இதுதான் அவங்களோட பிலாசபினா. ஏன் நான் கஷ்டப்படுறேன்? ஆதாம் ஏவாள் அவங்க வந்து ஆப்பிள் சாப்பிட்டாங்க, அந்த ஆப்பிள் சாப்பிட்டதுனால நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம். ஏனோ இட்ஸ் ஜஸ்ட் சிரிப்பு உண்டாக்கக்கூடியதுதான் அவங்களுடைய தத்துவம். ஆனா அததான் வந்து பெரிய மதமா நினைச்சுட்டு இருக்கிறாங்க மதம் பிடித்தவர்கள். உண்மையில அர்த்தமே கிடையாது. தத்துவ ரீதியா பார்த்தோம்னா கிறிஸ்துவ மதத்துல என்ன இருக்கு? குணத்தை பத்தி அவனுக்கு என்னத்த தெரியும்? ஏன் கஷ்டப்படுறோன்னே தெரியல. குணத்தை பத்தி என்னத்த தெரியும்? என்ன ஐடியா இருக்கு? குணா நிர்குணா இதெல்லாம் என்ன தெரியும்? ஒன்னும் தெரியாது. என்ன இருக்கு? எல்லாரும் கஷ்டப்படுறான். நீ ஜீசஸ நம்பினா போதும். நம்புறதுன்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனா நம்பினா போதும், ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு உன்னை ஜீசஸ் வந்து ஹெவனுக்கு கூட்டு போயிருவார். இல்லன்னா நீ அவ்வளவுதான், முடிஞ்ச அப்படியே கிடக்க வேண்டியதுதான். அப்படியே அழிவிலேயே கிடக்க வேண்டியதுதான். philosophy, முட்டாள்களுடைய கொள்கை. இது வந்து பிலாசபி இல்ல, philosophy, முட்டாள்களுடைய கொள்கை. என்ன இருக்கு? ஐ மீன் யாராவது கிறிஸ்தவ மதத்தை பத்தி ஏதாவது குணத்தை பத்தி எல்லாம் பேசணும். என்ன இருக்கு? கடவுளை பத்தி தெரியுமா? ஆத்மாவை பத்தி தெரியுமா? இந்த உலகத்தை பத்தி தெரியுமா? எதை பத்தியும் தெரியாது. வெறும்னா ஏசு மேல நம்பிக்கை வைக்கணும், அவ்வளவுதான். லோ கிளாஸ் ரிலிஜன். கைத்தவ தர்மம், பாகவத தர்மத்துல நிராகரிக்கப்படுது இந்த கைத்தவ தர்மம் எல்லாம். ஞானி வந்து எதுவுமே கஷ்டப்படல, கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் திறந்துட்டே போகணும் அப்படின்னு சொன்னா, பக்தர் வந்து எந்த ஒரு விஷயமே ஈடுபாடு இல்லாம கிருஷ்ணரை பற்றி மட்டும் இப்போ வந்து பக்தமா அந்த நிலையில எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணரை பற்றி பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஞானி வந்து எல்லாத்தையும் திறக்கிறான். ஆனா வந்து ரெண்டும் பார்த்தா ரெண்டு பேரும் திறக்கிற மாதிரிதான் தெரியுது. ஆனா வந்து ரெண்டு பேரும் வித்தியாசம் இருக்குல்ல. ஞானியினுடைய துறவுக்கும் பக்தனுடைய துறவுக்கும் என்ன வித்தியாசம்? எளிமையா கேட்கணும். ஞானியினுடைய துறவானது அவன் எல்லாவற்றையுமே துறக்கிறான், எல்லாத்தையுமே துறக்கிறான். அவனுக்குன்னு எதுவும் வச்சுக்க கூடாது அவனோட பிலாசபி பிரகாரம். அது சாத்தியமும் இல்லாதது. எல்லாவற்றையும் துறக்கணும் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாதது. அவன் வந்து மூச்சு வெறும் எதையுமே அவன் என்ன நினைக்கிறான்? சாப்பிடறத தவிர்க்கணும், நல்லா சாப்பிடக்கூடாது. இது ஞானிகளுடைய ப்ராசஸ் என்னன்னா, அவன் வந்து எல்லாத்தையும் ஒண்ணுன்னா விடுவான். இது வேண்டாம், அது வேண்டாம், இது வந்து இது பௌதிகமானது, இது பௌதிகமானதுன்னு சொல்லி விட்டுட்டே இருப்பான். ஆனா எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு இருக்கும். நீ மூச்சு விடுறனா கூட நீ வந்து பௌதிகத்தோட டச்ல தான் இருக்க, குணங்களோட நீ வந்து செயல்பட்டு தான் இருக்க. அதனால எல்லாவற்றையும் துறக்கலாம் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாது. அப்புறம் ஞானியினுடைய துறவு என்ன நினைக்கிறேன்? நான் வந்து துறக்கிறேன் அப்படிங்கிறான். பக்தனும் துறவை ஏற்றுக்கொள்றான். ஆனா பக்தன் வந்து நான் துறக்கிறேன் அப்படிங்கறதே கிடையாது. பக்தன் துறக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஈசாவாசம் இதம் சர்வம், எல்லாம் பகவானுக்கு சொந்தமானது.
அப்படி இருக்கும்போது நான் என்ன திறக்க போறேன்? நான் நினைக்கிறேன் எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் வந்து சாப்பாட்டை திறக்கிறேன். சாப்பாடு உனக்கு சொந்தமானது கிடையாது, நீ எப்படி அதை எப்படி திறக்க முடியும்? தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சானான்னு. கடையில ஒரு தேங்காய் இருக்கு, அந்த தேங்காய் தூக்கி பிள்ளையாருக்கு உடைச்சுட்டு பிள்ளையாருக்கு நான் ஆஃபர் பண்ணேன்னு சொன்னானா அது உனக்கு சொந்தமானது கிடையாது. நீ காசு கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா அது உனக்கு சொந்தமானது, இல்லைன்னா அது உனக்கு சொந்தமானது கிடையாது. அதே மாதிரிதான் இந்த ஞானியினுடைய துறவு அப்படிங்கிறது. ஞானியினுடைய துறவு என்ன பண்றான், அவன் இது வேண்டாம் இது திறந்துடலாம் அப்படின்னு சொல்லி துறக்கிறான். ஆனா அது உனக்கு சொந்தமானதே கிடையாது, நீ எப்படி அதை திறக்கலாம்? அவன் திறக்கிறான், எனக்கு இந்த வந்து குடும்பம் இதெல்லாம் வந்து மாயா, இது எனக்கு சொந்தமா, இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறான். ஆனா நீ இதுல திறக்கிறதுக்கு என்ன இருக்கு? எதுவுமே உனக்கு சொந்தமானது கிடையாது, நீ திறக்க முடியாது. பக்தனுடைய துறவானது எல்லாவற்றையும் கிருஷ்ணருடைய சம்பந்தத்துல ஈடுபடுத்தி புலனின்பத்திற்கான விஷயங்களை அவன் திறக்கிறான். பக்தன் வந்து எல்லா விதமான செயல்களையும் ஈடுபடுறான், அவன் செயல் இல்லாம போறது கிடையாது. இப்ப ஒரு மாயாவாதி அவன் பக்குவமடைஞ்ச நிலையில செயல்கள்ல இருந்து விடுபடுறான், எந்த செயலுமே செய்ய மாட்டான். சன்னியாசி ஆகி அதுக்கு மேல அவன் வந்து சன்னியாசத்துல முன்னேறும் போது அவன் எதுவுமே செய்யறது கிடையாது, வெறும்னா அவன் வந்து எதுவுமே செய்யறது கிடையாது, எந்த வேலையும் கிடையாது அவனுக்கு. ஆனா அதுதான் அவங்களுடைய ஏட்டளவுல அவங்களுடைய கொள்கை. ஆனா நடைமுறையில அது சாத்தியம் இல்லாது, எதையுமே செய்யாம இருக்க முடியாது. அட்லீஸ்ட் தியானம் பண்ணிட்டு இருப்பான், இல்ல ஏதாவது யோகம் பண்ணிட்டு இருப்பான், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பான். ஆனா அவங்களுடைய கொள்கை என்னன்னா எதுவுமே செய்ய போறது கிடையாது. ஆனா பக்தன் அப்படி கிடையாது, முன்னேறின நிலையில கூட செயல்கள்ல ஈடுபடுறான். நான் பாக்குறேன் சைத்தன்ய மகாபிரபு, அவர் வந்து மிகப்பெரிய துறவி, எல்லாவற்றையும் துறந்தவர். ஆனா அவர் எப்பவுமே செயல்களை ஈடுபட்டு தான் இருக்கார். கீர்த்தன் பண்றார், பிரசாதம் சாப்பிடுறார், பக்தர்களோட பேசுறார், ஆடுறார், பாடுறார், எல்லாம் செய்யறார். சோ பக்தனுடைய துறவு அப்படிங்கிறது புலனின்பத்துல இருந்து அவன் வெளியில வரான். இந்த விஷயங்கள் என்னை பந்தப்படுத்தும் அப்படிங்கறதுனால அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரான். பக்தன் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்தான் அப்படின்னா பந்தப்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு மத்தியிலும் பந்தப்படாமல் இருக்கலாம். ஆனா அது ரொம்ப சாத்தியமானது கிடையாது, எல்லாருக்கும் சாத்தியமானது கிடையாது. அதனால பக்தனுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் வந்து இந்த சூழ்நிலையில அவங்க வந்து பக்தி யோக வழிமுறையில ஒருத்தர் வந்து பிரம்மச்சாரியா இருந்து பயிற்சி எடுக்கிறார். அவர் பிரம்மச்சாரியா இருக்கார், அதுக்கப்புறம் அவர் வந்து கிரகஸ்தர் ஆகுறாங்க அப்படின்னா அவன் வந்து கிரகஸ்த வாழ்க்கையை பயிற்சி பண்றான். ஆனா அவனுடைய குறிக்கோள் அந்த கிரகஸ்த வாழ்க்கையில பற்றுதல் இல்லாம செயல்படுறதுக்கு பாக்குறான். கிரகஸ்த வாழ்க்கையினுடைய இயற்கையே பற்றுதலோடு கொண்டதுதான். ஆனா அதுல அவன் வந்து பற்றுதலை கைவிடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்றான். அதுக்கப்புறம் அவன் எல்லாத்தையும் மொத்தமா விட்டுட்டு வரான். ஏன்னா அவன் விட்டுட்டு வராத பட்சத்துல அந்த பற்றுதல் அவனோட இருந்துட்டே இருக்கு. ஒரு கிரகஸ்தா அதே பற்றுதலோடயே இருக்கலாம், அதாவது பற்றுதலோடயே கிடையாது, சாரி, அதே குடும்ப வாழ்க்கையோட இருக்கலாம், எதையும் துறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் பக்தியில உயர்ந்த நிலைக்கு வந்திருந்தான். ஆனா பொதுவா அது சாத்தியம் இல்லாது. நம்ம பாக்குறோம் அம்பரீஷ் மகாராஜ், துருவ மகாராஜ், பிரலாத் மகாராஜ், யுதிஷ்ட மகாராஜ், இவங்க எல்லாருமே பல செயல்களுக்கு மத்தியில இருந்தாங்க. அவங்க எதையுமே துறந்த வாழ்க்கை வாழல, ரைட்? அவங்க வந்து அரசபையில எல்லா விதமான ஐஸ்வர்யங்களோட இருந்தாங்க. ஆனா அப்பயும் அவங்க வந்து பூர்ண பக்தியில இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பக்தியில முன்னேறின நிலையில இருந்தாங்க. பக்திவினோத் தாக்கூர் அவர் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட்னா நீதிபதி, ஒரு பெரிய பதவி. அப்ப அந்த காலத்துல நீதிபதினா ஒரு பெரிய பதவி, அவ்வளவு ஒரு பெரிய பதவியில இருந்தார். ஆனாலும் அவர் வந்து இவங்க இதெல்லாம் திறந்து வாழ கிடையாது, எல்லாத்தோட வாழ்ந்தாங்க. ஆனாலும் அவங்க தூய பக்தர்கள் தான். சோ அவங்களுடைய பக்தி வந்து துறவினால பக்தி அவங்க அதிகமாகிறது கிடையாது. ஆனாலும் அத்தகைய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட மற்றவர்களுக்கு உதாரணமா இருக்கணுங்கிறதுனால ஒரு காலகட்டத்துல அதை திறந்தாங்க. ஒரு காலகட்டத்துல அதை வந்து திறந்தாங்க. பக்திவினோத் தாக்கூர் தன்னுடைய கடைசி காலத்துல அவர் பாபாஜி வேஷத்தை எடுத்துட்டார். அதுக்கப்புறம் யுதிஷ்ட மகாராஜ், இவங்க எல்லாம் வந்து
வானத்தை நோக்கி போறாங்க எல்லாரும் எல்லோரும். ஏன்? மக்களுக்கு உதாரணம் அமைக்கிறதுக்காக. கிருஷ்ணர் கீதையில சொல்றார், பெரிய மனுஷன் எதை செய்யறானோ அதை எல்லாருமே பின்பற்றுவாங்க. அதனால மற்றவர்களுக்கு உதாரணம் கொடுக்கணுங்கிறதுனால கிருஷ்ண பக்தர்கள் சில நேரங்கள்ல துறக்கிறாங்க. ஏன்னா அது அவசியமாகும். பொதுவா இதையும் அதுவும் உயர்ந்த நிலைக்கு போகும்போது கஷ்டம். ஆனா அந்த உயர்ந்த நிலையை ஒருத்தர் செயற்கையாகவும் எடுத்துக்கூடாது. செயற்கையா அப்படின்னா ஒருத்தருக்கு இந்த விஷயங்கள் மேல பற்றுதல் இருக்கு, குடும்பத்து மேல பற்றுதல் இருக்கு, அவன் சன்னியாசம் வாங்கிட்டு போறான். சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டு அவனுக்கு பொழுதுனைக்கு வீட்டை பத்தி நினைச்சுட்டு இருக்கான், மறுபடி வீட்டுக்கு போறான். சோ இது செயற்கையா எடுத்துக்கிறதுங்கிறது. அதனாலதான் பொதுவா கிரகஸ்தர்களுக்கு பரிந்துரைக்கப்படுறது, ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ வீட்லயே இரு, நீ வீட்டை விட்டுட்டு வராத. ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நீ வீட்லயே இரு, வீட்டுல இருந்து பயிற்சி பண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து பற்றின்மையை வளர்த்துக்கொள்னு சொல்றோம். அவன் டக்குன்னு வீட்டை விட்டுட்டு வர்றதுக்கு நம்ம சிபாரிசு பண்றது கிடையாது. ஆனா ஆச்சாரியர் பல பேர் பண்ணியிருக்காங்க அத. ராமானுஜாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு மனைவி சின்ன வயசு, ஆனா அவங்க திறந்துட்டு போனாங்க. Sridhar Swami wife was dead. That's Sridhar Swami. But Sridhar Swami மனைவி இறந்து போயிட்டாங்க, குழந்தைங்க இருந்தது, சின்ன குழந்தைங்க இருந்தது, கை குழந்தைங்க இருந்தது. ஸ்ரீதர் சுவாமி அதெல்லாம் ஹை லெவல், ரொம்ப உயர்ந்த நிலையில. பொதுவா எல்லாருக்கும் பரிந்துரை செய்யப்படுறது, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா வீட்டுல இருந்து பற்றின்மை வளர்த்துக்கோ. கல்யாணம் ஆகல அப்படின்னா ரொம்ப வசதி, உன்னால முடிஞ்சதுன்னா நீ அப்படியே இருந்து கிருஷ்ண பக்திய முன்னேறிக்கோ அப்படின்னு சிபாரிசு பண்ண. Case நடந்துச்சு. So one devotee is newly coming to the temple. So he is coming. In the due course of time, I don't know, by the grace of Krishna, he got divorced. So he and his mother is there. They can be divorced. Divorce is not accepted. விவாகரத்து அப்படிங்கிற அவர் சார் ஒரு டிவோட்டி இருந்தார், ஏதோ தெரியல விவாகரத்து ஆயிப்போச்சு அப்படிங்கிற. வாட் எவர் இட் இஸ், கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறமா வர்றதுக்கு முன்னாடியோ விவாகரத்து அப்படிங்கறது நாட் அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது கிடையாது. என்ன பண்ணலாம்? You can be alone and you can do. Anyway, different cases we have to see so many situations. சில பக்தர்கள் இருக்காங்க, நிறைய பக்தர்கள் கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆயிருக்கலாம். நிறைய பக்தர்கள் ஓகே ஜஸ்ட் ஜாயின், லெட்ஸ் கோ, கிருஷ்ணருக்கு சேர்ந்து சேவை பண்ண. हरे कृष्ण। श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय।